வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் தேர்வு. வரும் 25ஆம் தேதி பதவியேற்கிறார். %65 வாக்குகள் பெற்று ராம்நாத் கோவிந்த் வெற்றி. தலைவர்கள் வாழ்த்து. நீட் தேர்வு விலக்கு பற்றி பிரதமர் பரிசீலனை. தமிழக அமைச்சர்கள் தகவல். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான ராம்நாத் கோவிந்த் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக வரும் 25ஆம் தேதி அவர் பதவியேற்க உள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் 65.5% வாக்குகளை ராம்நாத் கோவிந்த் பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட மக்களவை முன்னாள் தலைவர் மீராகுமார் 34.35% வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். ராம்நாத் கோவிந்திற்கு 7,02,044 வாக்கு மதிப்பெண்களுடன் 2,930 பேர் வாக்களித்தனர். மீராகுமாருக்கு 3,67,314 வாக்கு மதிப்புகளுடன் 1,844 பேர் வாக்களித்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் 77 வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட்டது. Shri Ramnath Kovind has secured 2,930 votes with value 7,02,044, and Srimati Meera Kumar has secured 1,844 votes with value 3,67,314. Hereby declare that Shri Ramnath Kovind has been duly elected to the office of the President of India. குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு ராம்நாத் கோவிந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சமூகத்திற்கும் நாட்டிற்கும் அயராது ஆற்றிய பணிகளே இந்த உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பணியை நேர்மையுடன் கடமையாற்றுவேன் என்றும் அவர் கூறினார். इस पद पर चुना जाना न कभी मैंने सोचा था और न कभी मेरा लक्ष्य था, लेकिन अपने समाज के लिए, अपने देश के लिए अथक सेवा भाव आज मुझे यहाँ तक ले आया है. புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ராம்நாத் கோவிந்த் வரும் 25ஆம் தேதி பதவியேற்கிறார். தற்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுவதை அடுத்து புதிய குடியரசுத் தலைவரின் பதவியேற்பு நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ராம்நாத் கோவிந்தை பிரதமர் மோடி, கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்தை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்பட ஏராளமான தலைவர்களும் ராம்நாத் கோவிந்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதல்வர் பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர்.
குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த மீரா குமார் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தமக்கு வாக்களித்தவர்களுக்கும் அவர் நன்றி கூறினார். I want to congratulate Shri Kovindji as it has fallen upon him to uphold the Constitution of India in these most challenging times. I want to thank all those honorable members of the Collegium who have voted for me. 14வது குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் வரும் 25ஆம் தேதி பதவியேற்கிறார். அவருடைய வாழ்க்கை மற்றும் அரசியல் பயணத்தை காணலாம். 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் தேஹாத்தியில் பிறந்த ராம்நாத் கோவிந்தின் தற்பொழுதைய வயது 71. விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் பிகாம் மற்றும் சட்ட படிப்பை முடித்தவர். 1977 முதல் 1979 வரை தில்லியில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றிய அவர் 1993ஆம் ஆண்டு வரை உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். தொடக்கம் முதலே பாரதிய ஜனதா உறுப்பினராக இருந்த அவர் 1994ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 2006ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவி வகித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராம்நாத் கோவிந்த் பீகார் மாநில ஆளுநராக பொறுப்பேற்றார். KR நாராயணனுக்கு அடுத்தபடியாக 2வது தலித் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் பரிசீலிப்பதாக உறுதியளித்துள்ளதாக தமிழக அமைச்சர் தெரிவித்துள்ளனர். தில்லி சென்ற தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, சண்முகம், அன்பழகன், விஜயபாஸ்கர் ஆகியோர் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் பிரதமர் மோடியை சந்தித்தனர். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோரையும் அவர்கள் சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய தமிழக அமைச்சர்கள் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட முன்வரைவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப மத்திய அரசிடம் அழுத்தம் அளித்ததாக தெரிவித்தனர். நம்முடைய மாணவர்கள் நலன்கள் காக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே மத்திய அமைச்சர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் பாரத பிரதமர் அவர்களையும் சந்தித்து அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். அவர்களும் இதை கனிவோடு பரிசீலித்து எங்களால் முடிந்த அளவிற்கு என்ன செய்ய முடியுமோ நிச்சயமாக அதை செய்வோம் என்கின்ற பதில் அளித்திருக்கின்றார்கள். எனவே நம்பிக்கையோடு இருக்கின்றோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நீட் என்பது இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டங்க. இந்தியா முழுமைக்கும் எப்படி கொண்டு வரப்பட்டது? உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில், உச்சநீதிமன்றத்தில் பெஞ்ச் தீர்ப்பின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. அதனால் அந்த சட்ட சிக்கல் இருக்கிறனால கடந்த ஆண்டு எக்ஸப்ஷன் கொடுத்தோம். இந்த ஆண்டும் சட்ட வல்லுநர்களை கலைந்து தமிழக அரசுக்கு பாதகமாக, தமிழக மாணவர்களுடைய நலனுக்கு பாதகம் இல்லாத அளவிற்கு நல்ல முடிவை நிச்சயமாக நாங்கள் எடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு பாரத பிரதமர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கின் இறுதி விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. காவிரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பு தொடர்பாக தமிழகம், கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இந்த மனுக்கள் மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. 6வது நாளாக நடைபெற்ற விசாரணையின் போது கர்நாடக அரசு வழக்கறிஞர் ஷியாம் திவான் வாதாடினார். தமிழகத்தின் நீர் ஆதாரங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் காவிரி நடுவர் மன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் சேகர் நாப்தே காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கர்நாடகம் மதிப்பதில்லை என கூறினார். அண்டை மாநிலங்களுடன் மோதல் போக்கை கர்நாடகம் கடைபிடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து 25ஆம் தேதிக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தனர். பெங்களூருவில் நோயாளி ஒருவர் கிதார் வாசித்துக் கொண்டிருந்த நிலையில் அவருக்கு மருத்துவர்கள் மூளையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். பெங்களூருவைச் சேர்ந்த 37 வயதான அபிஷேக் பிரசாத் கிதார் வாசிப்பதை தனது உயிர் மூச்சாக கொண்டிருந்தார். எனினும் கை விரல்களில் ஏற்பட்ட நடுக்கம் காரணமாக கிதார் வாசிக்க முடியாமல் வேதனை அடைந்தார். பல்வேறு கட்ட மருத்துவ சோதனைக்கு பிறகு கை விரல்களில் பாதிப்பு இல்லை என்று தெரிய வந்தது. மூளையில் உள்ள நரம்பில் பாதிப்பு இருப்பதாக மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இதனையடுத்து அபிஷேக் கிதார் வாசித்த நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் மேற்கொண்டனர். உலக அளவில் இதுபோன்ற சிகிச்சை முதன்முறையாக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு மீண்டும் சம்மன். இன்று ஆஜராக வருமான வரித்துறை ஆணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை மீண்டும் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் ஏப்ரல் 7ஆம் தேதி சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றினர். இது தொடர்பாக அமைச்சரின் மனைவி, சகோதரர் ஆகியோர் வருமான வரித்துறையில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இதனிடையே அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறையினர் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஏப்ரல் 7ஆம் தேதி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்திட சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜராக வேண்டும் என தெரிவித்துள்ளனர். புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி பாரபட்சமின்றி செயல்படுவார் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ராம்நாத் கோவிந்தின் வெற்றி ஆச்சரியத்தை அளிக்கவில்லை என்று கூறினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலும் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளரே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். வெற்றி எதிர்பார்த்த ஒன்று. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவு ஓட்டுகள் தான் வரும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த வெற்றியானது எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியத்தை தரவில்லை. மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பாரபட்சமின்றி எல்லா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் செயல்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். அண்மை காலமாக அரசியல் தொடர்பான கருத்துக்களை கமல்ஹாசன் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார். இதன் மூலம் அவர் அரசியலுக்கு வருவாரா என விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மீண்டும் ட்விட்டரில் கமல்ஹாசன் கருத்தை பதிவிட்டுள்ளார். பள்ளி படிப்பை முடிக்காத தமக்கு நீட் தேர்வின் கொடுமை புரியவில்லை என்றும் டெங்கு காய்ச்சல் புரியும் எனவும் தெரிவித்துள்ளார். டெங்குவால் தனது மகள் இறப்பின் விளிம்பு வரை சென்று மீண்டுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் விலகிக் கொள்ளலாம் என்றும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரியில் சென்டாக் அமைப்பின் சார்பில் இன்று நடைபெறவிருந்த மருத்துவ கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை சென்டாக் அமைப்பு நேற்று வெளியிட்டது. இதனையடுத்து மருத்துவ படிப்புக்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 105 இடங்கள் உட்பட மொத்தம் 270 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுவதாக இருந்தது. இதனிடையே மருத்துவ கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சென்டாக் அமைப்பு நேற்றிரவு தெரிவித்துள்ளது. பாம்பன் பாலத்தில் வழக்கத்திற்கு மாறாக காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி செல்லும் விரைவு ரயில் 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி செல்லும் விரைவு ரயில் நேற்று மாலை 4 மணி அளவில் புறப்பட்டது. பாம்பன் பாலத்தை கடக்கும்போது 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் ரயில் நிறுத்தப்பட்டது. 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக பாம்பன் பாலம் அருகிலேயே ரயில் நிறுத்தப்பட்டது. காற்றின் வேகம் குறைந்த பிறகு ரயில் இயக்கப்படும் என ரயில்வே அலுவலர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் அனைத்து ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டன. இப்போ வந்துக்கிட்டு எல்லா ட்ரெயினும் கேன்சல் அப்படிங்கிறாங்க. முதல்ல 3 மணிக்கு போன ட்ரெயின் வந்துக்கிட்டு இதில் நின்றுருக்கேன், பாம்பன் பாலத்தில் நின்றுட்டு இருக்குது. அடுத்து 5 மணிக்கு போனது அது நிற்குதான். 6 மணிக்கு சொன்னது இப்போ வந்துட்டு 9 மணியில் வந்துட்டு கேன்சல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஊருக்கு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு என்ன பதில் என்னன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் இது பண்ணி கேட்கணும். தேனி மாவட்டம் குச்சனூர் அருள்மிகு சனீஸ்வரன் கோவில் ஆடி பெருந்திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் வசதிக்காக மராமத்து பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. திருநள்ளாறு மற்றும் குச்சனூர் ஆகிய இடங்களில் மட்டுமே சனீஸ்வர பகவானுக்கு கோவில் உள்ளது. சுயம்பு வடிவில் உள்ள ஒரே சனீஸ்வர பகவான் கோவில் என்ற பெருமை குச்சனூருக்கு உள்ளது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளில் இங்கு திருவிழா கொண்டாடப்படும். ஆடி மாத முதல் சனிக்கிழமையான நாளை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குகிறது. தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் திருவிழாவில் பங்கேற்பார்கள். இதனையொட்டி பக்தர்களின் அடிப்படை வசதிகளை கோவில் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளியான இன்று நடைபெறும் மஞ்சள் அபிஷேகத்திற்கு ஏராளமான பெண்கள் மஞ்சளை அரைத்து காணிக்கையாக செலுத்தினர். காரைக்குடியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளியன்று சிறப்பு மஞ்சள் அபிஷேகம் நடைபெறும். இதனையொட்டி காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பெண்கள் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 50க்கும் அதிகமான அம்மிகளில் மஞ்சளை அரைத்து காணிக்கையாக செலுத்தினர்.
ஆடி முதல் வெள்ளியையொட்டி இன்று நண்பகல் 12 மணிக்கு பக்தர்கள் காணிக்கையாக அளித்த மஞ்சளை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. பெயருக்கேற்ற வகையில் மக்களிடமிருந்து நிதி திரட்டி குடித்தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டிருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவுப்பட்டி என்ற கிராமத்தை பற்றிதான் இன்றைய வேந்தரின் பி பாசிட்டிவ் சிறப்பு செய்தி. சிவகங்கை அருகில் இருக்கிறது கூட்டுறவுப்பட்டி என்ற கிராமம். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கடுமையான குடிநீர் பிரச்சினை. மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்களை அளித்தும் பலனில்லை. இந்த நிலையில் ஊர் மக்கள் எல்லாருமாக பணம் திரட்டி கிணறு தோண்டி குடிநீர் பிரச்சனையை சமாளித்துள்ளனர். விவசாய கிராமமான கூட்டுறவுப்பட்டியில் பெரியாறு கால்வாய் பாசனம் மற்றும் குளங்களில் உள்ள தண்ணீர் மூலம் விவசாயம் செய்து வந்தனர். கால்வாயிலும் தண்ணீர் வராமல் மழையும் பொய்த்து போனதால் இங்கிருந்த பலரும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைகளுக்கு சென்றுவிட்டனர். நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் குடிக்கிற தண்ணீருக்கே பிரச்சனை. அரசு அமைத்த ஆழ்குழாயிலும் தண்ணீர் இல்லை. முறையிட்டும் பயனில்லை. இதுவரைக்கும் உள்ளூர் தொழில் நாங்க நிவர்த்தி பண்ணிக்கிறோம். இந்த இல்லாட்டி நாங்க என்ன பண்ணிருப்போம்? இளைஞர்கள் சம்பாரிச்சு அந்த பணத்தை அனுப்பி 4 பேருக்கு உதவணுன்ற எண்ணம் இல்லாட்டி எங்க ஊரோட நிலைமை என்ன? இப்ப நிறைய பேர் ஊரை விட்டு போயிருவோமான்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. மக்கள் மனுக்களை கொடுத்து பார்த்தனர், போராட்டங்களை நடத்தி பார்த்தனர். சாலை மறியல் செய்ததற்காக வழக்கு தொடுக்கப்பட்டதால் நீதிமன்றத்திற்கு சென்று அபராதமும் கட்டினர். அதன் பிறகுதான் தங்களை தாங்களே நம்பத் தொடங்கினர். ஏற்கனவே மக்களிடம் நன்கொடைகளை திரட்டி ஊரில் மோசமாக இருந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்த முன் உதாரணத்தை மனதில் கொண்டு குடிதண்ணீருக்கும் வழிவகுக்க மக்கள் திட்டமிட்டனர். ஒரு வருஷமா தண்ணி பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நாங்கள் மனுன்னு அதுன்னு கொடுத்து பார்த்தோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இப்போ செய்யறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை, கவர்மெண்ட் தரப்புல வந்து நிதியெல்லாம் வரமாட்டேங்குது, நீங்கள் இப்போ ஏதாவது செஞ்சுட்டு நாங்கள் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னா, சரி இன்னும் கவர்மெண்ட் தரப்புல நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆளு கையில் வேலை விழுந்து ஆளுக்கு 100, 200, 300 போடுவான், வெளிநாட்டுக்கு ஒரு 10-20 நேரம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி இப்போ எங்களுக்கான ஒரு போர் தேர்வு போடணும்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டோம். அரசையே எதிர்பார்த்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. நாமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதுதான் என்கிறார்கள் இந்த ஊர் மக்கள். எங்கள் ஊரில் ரொம்ப தண்ணி பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. நாங்கள் அங்கங்கே மனு கொடுத்து பார்த்தோம், சரியாக தண்ணி கிடைக்கல. நம்மளாம் ஒரு போரை போடுவோம், கிராமத்தில் போட்டு கிராமத்து மக்களுக்கு தண்ணியை நம்ம தீர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு போரை போட்டு எல்லாத்துக்கும் இப்போ தண்ணி தேவை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கூட்டு முயற்சியாக வீடு வீடாக பணம் வசூலித்தும் வெளிநாடுகளில் வேலைக்கு சென்றுள்ள உறவினர்களிடம் பெற்றும் ஏறத்தாழ 6 லட்சம் ரூபாய் வரை இவர்கள் திரட்டினார்கள். முதலில் ஒரு இடத்தில் தோண்டி தண்ணீர் வரவில்லை. மற்றொரு இடத்தில் 500 அடி ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறு தோண்டிய போது தண்ணீர் கிடைத்தது. பழைய மோட்டார்களுக்கு பதிலாக புதிய மோட்டார்கள், குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு என அனைத்தையும் இவர்கள் திட்டமிட்டு செய்தனர். மேலும் பேருந்து நிறுத்தத்தையும் மேம்படுத்தினர். மக்களே முயன்றதால் தான் இது சாத்தியப்பட்டது. வருஷமா எங்கள் ஊரில் மழையும் கிடையாது, எதுவும் கிடையாது, தண்ணிக்கு இல்லாமல். ஆனால் நாங்கள் ஊரை காலி பண்ணுற நிலைமையில் இருந்தோம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் இந்த வெளிநாட்டு கொஞ்சம் ஆள் போனதுனால கொஞ்சம் பணம் அனுப்பி அந்த காசை வச்சு நாங்கள் இப்போ ஒரு 500 அடி ஒரு போர் போட்டு இப்போ அதிலேருந்து ஒரு இன்ச்சு தண்ணி கிடச்சி அந்த தண்ணியை எல்லோரும் பகிர்ந்து எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு. இவர்கள் தோண்டிய ஆழ்துளை கிணற்று தண்ணீரை 3 கிராம மக்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். இப்போதும் மிக சிக்கனமாகத்தான் இவர்கள் தண்ணீரை பயன்படுத்துகின்றனர். 2 மாதத்துக்கு ஒரு தான் மாடெல்லாம் குளிவாட்டுறோம். நாங்கள் குளிக்கிறதே இப்போ ஒரு வாடை தண்ணி 2 வாடை தண்ணியில் தான் குளிக்கிறோம். துணிமெல்லாம் அள்ளி போய் எங்கள் வேறு இடத்துல போய் துவச்சிக்கிட்டு வரோம். குடிக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. முதல் நல்லா செலவழித்தோம், தண்ணி கணக்கில்லாத செலவழித்தோம். இப்போ தண்ணியை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கடவுளை பார்த்த மாதிரி நாங்கள் தண்ணியை செலவழிக்கிறோம் சார். கூட்டு முயற்சியால் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள் இந்த மக்கள். தன்னிறைவு தானாக வராது, தேடிச் சென்று நாம் தான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள் கூட்டுறவுப்பட்டி மக்கள். பி பாசிட்டிவ். வேந்தர் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து பாஸ்கரவேலு. வெனிசுவேலா அதிபர் பதவி விலகவும், எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தில் வன்முறை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
வெனிசுவேலாவில் அதிபருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. மக்கள் ஆதரவை இழந்துவிட்ட அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வேண்டும் என்றும் அதிபருக்கான தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக நாடு முழுவதும் 100 நாட்களாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அப்போது நேரிட்ட வன்முறையில் 100க்கும் அதிகமானோர் பலியானார்கள், 1000க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். இதனிடையே அதிபர் மதுரோ பதவி விலக கோரி 24 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன. அப்போது கராகஸ் நகரில் ஏற்பட்ட வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 11வது மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 2வது அரையிறுதிப் போட்டி டெர்பியில் நடைபெற்றது. பலத்த மழை காரணமாக 3 மணி நேரம் தாமதமாக போட்டி தொடங்கியது. இதனால் 42 ஓவர்களாக போட்டி மாற்றப்பட்டது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் மிதாலி ராஜ் பேட்டிங்கை தேர்வு செய்தார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஹர்மன்பிரீத் 115 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 171 ரன்கள் குவித்தார். 42 ஓவரில் இந்திய மகளிர் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 281 ரன்களை குவித்தது. 282 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி களமிறங்கியது. 40.1 ஓவரில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 245 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 36 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. 6 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற ஆஸ்திரேலிய அணியை இந்தியா வீழ்த்தியது. 2 முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள இந்திய அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. Down to mid-wicket and taken. Runs. And the final wicket has fallen. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் தேர்வு. வரும் 25ஆம் தேதி பதவியேற்கிறார். அறுபத்து 5% வாக்குகள் பெற்று ராம்நாத் கோவிந்த் வெற்றி. தலைவர்கள் வாழ்த்து. நீட் தேர்வு விலக்கு பற்றி பிரதமர் பரிசீலனை. தமிழக அமைச்சர்கள் தகவல். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.